இங்கே தேவகோட்டை. தேவகோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற ரோடு. இந்த ஹைவேல கரெக்டாக இங்கே ஒரு கருப்பு சாமி கோயில் இருக்கும். இந்த கருப்பு கோயிலேருந்து உள்ளே போகணும். இந்த சங்கரபதி கோட்டைக்கு காவல் தெய்வமாக உள்ளது இந்த முனீஸ்வரர் தான். அந்த காலத்துலேருந்தே காவல் தெய்வமாக வச்சு கும்பிட்டுருக்காங்க. சங்கரபதி முனீஸ்வரர். இந்த இடமே மிக அருமையாக இருக்கும். இந்த கோட்டை இப்போ வேலைப்பாடு நடந்துட்டுருக்கு. சிறப்பான கோட்டை. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய குளம் இருக்கு. அதுதான் வந்து இந்த கோட்டையோட ஒரு பாதுகாப்பு அரணாவும் இருந்திருக்கு. இங்கே தான் வளரி பயிற்சி, வில்லு, ஈட்டு எறிதல், குதிரை பயிற்சி எல்லாமே வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான கோட்டை. 300 வருஷம் பழமையான கோட்டை. இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்க்க நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப செலவு முடிஞ்சு மோசமான நிலைமையில இருந்தது. ரெடி பண்றாங்க. ஃபுல்லா காடு, முழுக்க காடு. மருது சகோதரர்கள் நல்ல அடர்ந்த வனப்பகுதியில தாங்க இருந்திருக்காங்க. வெள்ளையர்களாலேயே பிடிக்க முடியாத இடமா பார்த்து. இதான் டவரு. இது நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்களாம். நான் பார்த்து ஏற சொன்னாங்க. இதுல இருந்து நம்ம கவர் பண்ணோம்னா, ஏன்னா நமக்கு இப்போ கோட்டை மூடி இருக்குல்ல, அதனால நம்ம இங்க இருந்து தான் கவர் பண்ணணும் கோட்டையை. இதுக்கப்புறம் உடஞ்சிருச்சு ஏனி. கோட்டை இங்க இருக்கு, இங்கதான் இருக்கு அந்த கோட்டை. அந்த கோட்டையோட தொடர்ச்சி தான் இது. அங்க தெரியுதா, இது ஃபுல்லாவே பெரிய குளம். இந்த குளத்துலதான் வந்து மருது பாண்டியர்கள் வந்து போர் பயிற்சி கொடுத்துருக்காங்க. படை வீரர்களுக்கு குதிரை பயிற்சி, வளரி எறிதல், ஈட்டு எறிதல், இது மாதிரி பல போர் பயிற்சியை இங்கேதான் கொடுத்துருக்காங்க. இந்த குளத்தோட மதில் சுவரும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அங்க தெரியுதா, அது எல்லாமே கோட்டையோட மதில் சுவர் தான். இது எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குங்க. ஏன்னா இங்க மான்லாம் இருக்குன்னு இருக்காங்க. இங்க மான் எல்லாமே இருக்கு. அடர்ந்த வனப்பகுதி தான். உங்களுக்கே பார்த்தாலும் தெரியும், கீழே பார்த்தாலே சுத்தியும் காடு தான். அந்த குளத்துக்கு போறதுக்கான வழியே எங்கேயுமே இல்லைங்க. இது வழியா போனோம்லான்னு பார்த்தா அங்கேயும் போக முடியல. இங்க ஒரு வழி போகுது, எங்க போகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப பயங்கரமான பாதையா இருக்கு. இது பாருங்க, கோட்டையோட எச்சம். குளத்துக்கரைக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த பெரிய குளம். பெரிய குளம் முன்னாடி வந்தீங்கன்னா மான் இருக்குங்க. ஏய், ஒரு மான் ஓடுது. இதுதான் பெரிய குளம். குனிஞ்சுதான் வரணும், பார்த்துவாங்க. தெரியுதா, பெரிய குளத்தோட மாமன்னர் மருது பாண்டியர்கள் கட்டிய குளம். இப்போ ஒரு மான் ஓடுச்சு என்னை பார்த்துட்டு, பெரிய புள்ளிமான். இங்க இருக்குன்னு தெரியல, ஓடிச்சு. கடைசியா அந்த குளத்தை வந்துட்டோம். ஆனா ஃபுல்லா அடர்ந்த காடுங்க, மான்லாம் இருக்கு. நான் இப்ப இறங்கும் போது ஒரு புள்ளிமான் ஓடுச்சு. நிறைய மான்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த குளத்தோட சுற்றுச்சுவர் தெரியுதா, கொஞ்சம் கொஞ்சம் 300 வருஷம் பழமையான குளம். ஏன்னா வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் போர் செஞ்ச இந்த குளம் தான்.
ஏன்னா இந்த குளத்துல தான் வந்து வெள்ளையர்களை எதிர்த்து நம்ம படை வீரர்களுக்கெல்லாம் போர் பயிற்சி, குதிரை பயிற்சி, வளரி எறிதல், ஈட்டி எறிதல் இதெல்லாம் வந்து மருது சகோதரர்களும் வேலு நாச்சியாரும் இங்கேதான் வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க, பயிற்சி கொடுத்துருக்காங்க. மிகவும் சிறப்புமிக்க குளம். இந்த குளத்தை சுத்தி இப்ப இந்த ஃபாரஸ்ட்டை வந்து அழகா கிளீன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, பல வரலாற்று பொக்கிஷம் கிடைக்கும் நமக்கு. இன்னமும் அந்த கல் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. இவங்க எடுத்து மறுபடியுமே சீரமைக்கலாம், அவ்வளவு அழகா இருக்கு. மறக்காம இந்த குளத்தை வந்து பாருங்க. ஆனா கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கும், பாம்புலாம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. பார்த்து கவனமா வாங்க வரும்போது. தெரியுதா இல்லையா? இது எதோட கால் வச்சுன்னு? மான், புள்ளிமான் நிறைய இருக்கு இங்க. புள்ளிமானோட கால் வச்சு. நம்மளோட வரலாறை நம்ம தான் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும். அதுல என்னோட பயணம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும்.